12ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் சூழலில் தேர்வு முடிவுகள் முன்னதாகவே வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்களை கூறலாம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் 25ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 80 மையங்களில் விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 40,000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த 9ஆம் தேதிக்கு முன்னதாகவே ஒரு சில தினங்கள் முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விடைத்தாள் திருத்தும் பணிகள் திட்டமிட்டபடி முன்கூட்டியே அதற்கு முன்னதாகவே பணிகள் முடிவடைந்து விட்டால் தேர்வு முடிவுகளும் முன்னதாகவே வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வியில் அதிகமான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சேர்கிறார்கள். குறிப்பாக பொறியியல் படிப்பிற்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பணிகள் மிக விரைவில் துவங்க இருக்கின்றன. மே மாதம் 5ஆம் தேதி முதல் இணைய வழியில் இந்த பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான பதிவு துவங்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தால் தமிழகத்தில் 434 பொறியியல் கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றில் அரசினுடைய ஒற்றைச்சாளர அந்த கலந்தாய்வு முறையின் கீழ் 1,80,115 இடங்கள் இருக்கின்றன. கடந்த ஆண்டு 2,09,653 மாணவர்கள் விண்ணப்பம் செய்ததில் அவர்களில் 1,30,938 பேர் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள். இதோடு அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டின் கீழ் 13,196 பேர் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆண்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கான பாடப்பிரிவு வாரியாக கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்களையும் இந்த கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது.